வணக்கம் அண்ணா. வணக்கம் லீசா. பொதுவாக நான் வந்து எப்பவுமே டேடியோட தான் இன்டர்வியூ பண்ணுவேன். ஆனால் முதல் வாட்டி ரெட் பிக்ஸ் குழுல சார்ந்த நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒரு டீப் டைவ் போலாம், ஒரு சேஞ்ச் பண்றோம். ஆமா, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஸோ எஸ், நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்னெல்லாம் பிரபலமா நடக்குது அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாரிதாஸ் அவர்களுடைய கைது, யூடியூபர் மாரிதாஸ் அவர்களுடைய கைது. நேற்று அவர் கைதானாரு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அது ரொம்ப பிரபலமா வந்து எல்லா சேனல்ஸ்லயும், நியூஸ் சேனல்ஸ்லயும் வந்து பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. அவர் எதனால கைதானாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பேசுறாரு, அதை பேஸ் பண்ணி தான் அவருடைய கைது இருக்கு அப்படின்றத தெரியுது. அதனால என்ன பேசியிருக்காருன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த லீமா ரோஸுடைய சகோதரன் தான் அந்த ஜான் பிரிட்டோ அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அது உண்மையானா? அது உண்மைதான். ஜான் பிரிட்டோ, அவரோட முழு பேர் வந்து ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ். இவங்க அப்பாவோட பேர் பிலிப்ஸ் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறதும் அந்த சகோதரனுடைய நடமாட்டங்கள் இல்லையா, இது எல்லாரும் ஒரு 8 இல்ல 9 வருடங்களாக முடக்கி வச்சு யாருக்கும் தெரியாம ஒரு தலைமறை வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காரு ஜான் பிரிட்டோ. அது நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா, இந்த ஜான் பிரிட்டோன்ற நபர் இந்த லாட்ரி மார்டின் இதோடைய ஹவாலா பணங்கள், மணி லாண்ட்ரிங், அதை தவிர கடத்தல் விவகாரங்கள்ல வெளிநாடுகள்ல இதை பார்த்துக்கிறாரு அப்படின்ற செய்தி நம்ம கிடைக்குது. இந்த கும்பலுடைய ஜான் பிரிட்டோன்றது ஆதவ் அர்ஜுனோட சித்தப்பா தான், அதாவது லீமா ரோஸோட தம்பி தான் அப்படின்னு அடிச்ச ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்குது. அதான் விஷயமே இப்போ ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மாரிதாஸ் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் எப்படிப்பட்டவர், ஏன்னா அவர் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்றாரு. பட் யார் அது சொல்றா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அவருடைய இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கூகுளில் வந்து மாரிதாஸ் அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வர ஃபியூ வேர்ட்ஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வர வேர்ட் வந்து அவர் ஒரு ரைட் விங் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு வருது. ரெண்டாவது வந்து ஃபேக் நியூஸ், ஹீ இஸ் நோன் ஃபார் ஸ்ப்ரெடிங் ஃபேக் நியூஸ். ஃபேக்ட் செக்கிங்க்கு வந்து மாறாக ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ற ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு 2 ரெட் ஃபிளாக்ஸ் வந்து வருது நமக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியும் அவர் சொல்ற விஷயம் கிரெடிபிளான ஒரு விஷயமா, அது வந்து அவருடைய அவர் வந்து ஆக்சுவல் ஃபேக்டோ இல்லை ஆக்சுவல் ப்ரூஃப் வச்சுட்டு அவர் வந்து இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான நியூஸை வந்து சொல்றாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது வந்து நம்ம லாஸ்ட் கவர்மெண்ட்லேருந்து நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதன் மூலமா அரெஸ்ட் ஆயிருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயங்களும் பேசியிருக்காரு, அரெஸ்ட் ஆயிருக்காரு. மாரிதாஸோட அரெஸ்ட்ன்றது போன ஆட்சியில் அடிக்கடி நடந்தது தான். ஆனால் இந்த ஆட்சியில் இப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ரியாக்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் ஃப்ரம் த டிஎம்கே கவர்மெண்ட் ஆல்சோ வந்து என்ன பத்திரிகை சுதந்திரத்தை வந்து அடக்குறீங்களா, இது பண்ணுறீங்களா, சப்ரஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து மாரிதாஸோடைய ஸ்பீச்லேருந்து சன் டிவி, சன் நியூஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அந்த குறிப்பிட்ட வீடியோ பேஸ் பண்ணி சன் நியூஸ், அதாவது வந்து ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு நியூஸ் சேனலே வந்து அது பிரபலமா தான் இருக்குன்னு தவிர அது உண்மையை பேசுற நியூஸ் சேனலா அப்படிங்கிறது கேள்வி. யார்கிட்டேருந்து அதை எடுத்திருக்காங்கன்றது முக்கியம். எக்ஸாக்ட்லி. அப்படி ஒரு டைட்டில் கார்டு கொடுக்குறாங்க. இது பார்த்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த இமேஜஸை பார்க்கலாம். விஜய் அவர்கள் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, பக்கத்துல ஆதவ் அர்ஜுனா இருக்காங்க. அந்த தமிழ்ல வந்து அவங்க எழுதியிருக்காங்க சார் அந்த வரிகள், அதை மட்டும் கொஞ்சம் படிச்சு. போதைப் பொருட்கள் கடத்தல் நெட்வொர்க் திமுக கேள்வி. இடி செய்தி குறிப்பின்படி 258 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தலின் மூளையாக செயல்பட்ட ஜான் பிரிட்டோ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் நெருங்கிய உறவினர் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல் அம்பலமாகியுள்ளது. ஆட்சியில் இருப்போரின் நிழலிலேயே இவ்வளவு பெரிய நெட்வொர்க் செயல்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் இனியும் கேமராக்களுக்கும் மூடிய கதவுகளுக்கும் பின்னால் ஒளியாமல் உடனடியாக பதிலளிக்க வேண்டும். ஆனா ஏன் நான் வந்து இந்த இமேஜை முதலே ஃபர்ஸ்ட் பார்க்க சொன்னேன்னா, இங்க வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. இப்ப இந்த நியூஸ் வந்து ஆதவ் அர்ஜுனா குறித்து இருந்தாலும் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அண்ட் இந்த வார்த்தை ஜான் பிரிட்டோ, இது உடனே வந்து மக்களுக்கு வந்து என்ன ஒரு இமேஜை வந்து குறிக்கும்? ஜேவியர் பிரிட்டோன்னு விஜய் அவர்களுடைய மாமா. ஆமா, அவர் வந்து மாஸ்டர் படத்துல வந்து ப்ரொடியூசரா இருந்திருக்கிறார். அந்த டைம் பல படங்கள்ல ஆக்சுவலா 4 படம். அப்ப வந்து இந்த ஜான் பிரிட்டோன் வந்துட்டுனா உடனே வந்து நம்மளுடைய எல்லாருடைய இதுவும் அங்க போயிடும். ஸோ இது எல்லாமே ஒன்னாதான் ஒரே நெக்ஸஸ்ல தான் இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணதான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பிக்சர் அசோசியேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு கிரியேட்டிவா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. பட் ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு. இந்த பேர் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது ஜான் பிரிட்டோ அப்படின்றது யூஸ்வலாக வந்து
கிறிஸ்டியன் ஃபேமிலி எல்லாத்துலயுமே ஜான்ன்ற பேர் இருக்கும். என் பேரும் ஜான் தான். உங்க பேரு ஜான் தான், என் தம்பி பேரும் ஜான் தான். அண்ட் ஜான் பிரிட்டோங்கிறது ரொம்ப ஒரு காமனான நேம், ரொம்ப காமனான நேம். ஜான் டி பிரிட்டோன்றவர் பாத்தீங்கன்னா அருளானந்தன் சொல்லிட்டு ஓரியூர்ல நம்ம பட்டுக்கோட்டை அந்த சைட்ல இருக்கும் ஓரியூர்னு ஒரு சர்ச். அதுல வந்து ஜான் டி பிரிட்டோன்றது ஒரு புனிதர். அதாவது இந்த போர்ச்சுகீஸ் மிஷனரியா வந்து எப்படி வந்து இப்ப இந்த தூத்துக்குடி சைட்ல வந்து ஜேவியர் வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு பேரா இருக்குமோ, அதே மாதிரிதான் வந்து ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறது இந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான நேம். ராமநாதபுரம், ஒரே ஒரு ஐ திங்க் அங்க அந்த ஏரியால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய குடும்பத்துல இருக்க கண்டிப்பா ஒரு கத்தோலிக்க குடும்பம் அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பா ஒருத்தர் வந்து ஜான் பிரிட்டோ அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. பிரிட்டோன்னு இருப்பாங்க, இல்லைன்னா ஜான் பிரிட்டோன்னு இருப்பாங்க. ஸோ வந்து ஆதவர்ஜுனா ஃபேமிலிலயும் ஒரு ஜான் பிரிட்டோ இருக்கிறாரு. ஆமா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எல்லா கேத்தலிக் ஃபேமிலியிலையும் சரி ஜான் பிரிட்டோன்ற ஒரு கேரக்டர் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். எப்படி வந்து மேரின்ற பேர் இந்த மாதிரி இருக்கும், தாமஸ்ன்ற பேர் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஜான் டி பிரிட்டோவும் வந்து எல்லா கேத்தலிக் ஃபேமிலியிலும் இருக்கும். எஸ், இப்போ அதே மாதிரி தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜான் பிரிட்டோ என்கிற ஒரு ரொம்ப ஒரு காமனான நேம், நாங்கள் சொன்ன மாதிரி எல்லா கத்தோலிக்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நேம் தான். மார்டின் ஃபேமிலிலையும் வந்து ஏன் அதன பேர் என்ன ஒருத்தருக்கு மட்டும் தான் சொந்தமா, அதனால எல்லாருமே இது காமன் நேம் வச்சிருக்காங்க. அது மாதிரி அந்த அவங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, அவங்க குடும்பத்துல ஒருத்தங்களுடைய பேர் அப்படி ஜான் பிரிட்டோ அப்படின்னு இருக்கு. அதாவது லீமா ரோஸ் அவர்களுடைய தம்பி, ஓகேவா, அவங்களுடைய நேம் வந்து ஜான் பிரிட்டோவா இருக்கு. கோஇன்சிடென்ஸா இருக்கு. ஆனா இதை வச்சுட்டு டிஎம்கே ஐடி விங் வந்து என்ன மாதிரியான ஒரு கதையை எழுதுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். கதை எழுதுறதுல வந்து ரொம்ப பிரபலம் அவங்க. ஆமா, அமலாக்கத்துறையின் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பின்படி சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 258 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தலின் மூளையாக செயல்பட்ட ஜான் பிரிட்டோ தற்போதைய தவிக அரசின் சிறு துறைமுகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனாவின் நெருங்கிய உறவினர் என்று அதிர்ச்சியூட்டும் உண்மை அம்பலமாகியுள்ளது. ஆட்சியில் இருப்பவர்களின் நிழலிலேயே இவ்வளவு பெரிய நெட்வொர்க் செயல்பட்டு இருப்பது மாநிலத்தின் பாதுகாப்பையே பெரும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. தூய சக்தி போதை சக்தியானதா, ஊழலற்ற தூய்மையான அரசியல் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு இன்று உங்களின் அமைச்சரவையே இளைஞர்களின் எதிர்காலத்தை அழிக்கும் போதை சக்தியாக மாறிவிட்டதா? இவ்வளவு பெரிய சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்பு ஆவணங்களோடு பிடிபட்டும் தங்களை ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லிக்கொள்ளும் பிரதான ஊடகங்கள் ஆளும் கட்சியின் மிரட்டலுக்கு பயந்து மௌன விரதம் இருப்பது ஏன்? தேர்தலின் போது தவிகவை தமிழ்நாட்டின் மீட்பர் என காசுக்காக பிரச்சாரம் செய்த சமூக வலைத்தள இன்ஃப்ளூயன்சர்கள் இன்று மாநிலமே போதை மாஃபியாவிடம் சிக்கி இருக்கும் போது எங்கே ஒளிந்து கொண்டார்கள்? தேர்தல் நிதியும் போதை பணமும் ஹவாலா முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்ட இந்த போதைப்பொருள் வியாபாரத்தின் கருப்பு பணம்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களின் வெற்றிக்கு முதலீடு செய்யப்பட்டதா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இனியும் மூடிய கதவுகளுக்கு பின்னாலோ கேமராக்களுக்கு பின்னாலோ ஒளிந்து கொள்ளாமல் உடனடியாக பொதுவெளியில் இதற்கு பதிலளிக்க வேண்டும். டிஎம்கேவோட ஐடி விங்கோடைய அந்த பெரிய ரைட்டப்பை வந்து நம்ம பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக சொல்கிறாங்க ஆதவர்ஜுனாவுடைய உறவினர், அதுவும் குறிப்பாக லீமா ரோஸோடைய நெருங்கிய உறவினர். அப்படி இந்த தகவல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, எங்கேருந்து வருது, எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மாரிதாஸ் அவர்கள் எங்கிருந்து இந்த தகவல் எடுத்திருக்கிறாங்க, சன் நியூஸ் எங்கிருந்து இந்த தகவல் எடுத்திருக்கு, டிஎம்கே ஐடி விங் எங்கிருந்து இந்த தகவல் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்து எல்லாருமே வந்து இடி அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களே சொல்றாங்க. ஆமா, இடி கொடுத்த பிரஸ் ரிலீஸ்ல தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த பிரஸ் ரிலீஸ்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம பாத்திரலாம். இப்ப இதுதான் பிரஸ் ரிலீஸ். இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே படிச்சிடலாம். படிங்க. ஓகே. Directorate of Enforcement Chennai Zonal has conducted search operations at 5 places located in Chennai and Ramanathapuram. நான் சொன்ன வந்து ஒரையூர் வந்து ஆக்சுவலா அதுக்கு வர ராமநாதபுரம் in connection with a money laundering investigation related to cross border smuggling of narcotic drugs under Prevention of Money Laundering Act. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, என்ன கண்டக்ட் பண்றதா சொல்றாங்க? அதான் இப்போ வந்து இடி வந்து 5 லொகேஷன்ஸ்ல வந்து மணி லாண்டரிங் இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுது. அதுல வந்து சென்னை அண்ட் ராமநாதபுரம் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற 5 லொகேஷன்ஸ்ல வந்து
அவங்க வந்து மணி லாண்டரிங் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா நார்காட்டிக்ஸ் கிராஸ் பார்டர் ஸ்மக்லிங் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் பொதுவா போதைப் பொருட்கள் அக்ராஸ் த பார்டர்னா கிராஸ் பார்டர் ஆமா இந்த கோஸ்ட் லைன்ல ஆமா எங்கெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து நடத்துறாங்க. இப்போ அதோட ரிசல்ட் தான் அவங்க சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? The search has resulted in seizure of incriminating evidence relating to offense of money laundering. இந்த illegal ஸ்மக்லிங்னால மணி லாண்டரிங் என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் அதுல தான் வந்து இவங்களும் வர்றாங்க இடி. எஸ் ஆமா. ED initiated investigation in this case based on 2 prosecution complaints filed by Directorate of Revenue Intelligence for offenses under various sections of NDPS Act. இப்போ 2 கேஸ் வந்து Directorate of Revenue Intelligence வந்து ஃபைல் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இடி வந்து இந்த இத வந்து பண்றாங்க, இந்த கிராக் டவுன் வந்து பண்றாங்க. In the first case, in a joint operation, officers of DRI and Indian Coast Guard personnel intercepted a country boat in Gulf of Mannar and seized 99 kg of hashish, having estimated market value of 108 crores being smuggled to Sri Lanka. So basically வந்து DRI officials, so Indian Coast Guard personnel வந்து ஒரு படகு கண்ட்ரி போட்னு சொல்றாங்க. அந்த கண்ட்ரி போட் வந்து இங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார்ல வந்து 99 kilos of hash, அது வந்து ஒரு ட்ரக்னு நினைக்கிறேன், ஹேஷ். அத வந்து அந்த படகு வந்து அந்த ட்ரக் இருக்கிற படகை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. 99 கிலோ பிடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த வேல்யூ, அந்த ட்ரக்கோட வேல்யூ மட்டுமே 108 crores வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இந்த படகு வந்து ஸ்ரீலங்காக்கு போகிற வழியில வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க. சோ இது வந்து எப்ப நடந்திருக்கு அப்படின்னா டியூஸ்டே March 5th 2024, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு கேஸும் இருக்கு. In the second case, DRI officers seized 37.645 kg of methamphetamine, yes, அது மெத்துன்னு நினைக்கிறேன், having estimated market value of 150 crore from one Philomen Prakash at Madurai railway station while he was transporting the narcotic drug from Chennai to Madurai. So basically வந்து 37.645 kgs of meth வந்து இவங்க வந்து எங்க புடிச்சிருக்காங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நபர், அவர் பேரு வந்து பிலோமின் பிரகாஷ், அவங்க கிட்ட இருந்து புடிச்சிருக்காங்க. என்னன்னா இந்த ட்ரக்கை வந்து சென்னையில இருந்து அவங்க மதுரைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ற அந்த இடத்துலதான் வந்து புடிச்சிருக்காங்க. சோ வந்து எஸ், சோ இது வந்து அவங்க அவரோட ட்ரக் சப்ளையர் போல அப்ப கரெக்டா வந்து அவங்க போய் புடிச்சிருக்காங்க. சோ வந்து ரெண்டு இன்ஸ்டன்ஸ். இப்போ இந்த 2 இன்ஸ்டன்ஸும் இடி என்ன சொல்லுதுன்னா ஜான் பிரிட்டோ என்கிற ஒரு நபர் தான் மாஸ்டர் மைண்ட். நம்ம பார்க்கலாமே, during the investigation it emerged that one John Brito was the mastermind of the smuggling of narcotic substances in both instances. நான் சொன்ன மாதிரி இந்த 2 விஷயத்துல ஜான் பிரிட்டோ தான் வந்து மாஸ்டர் மைண்ட். He was procuring the prohibited narcotic substances and was attempting to smuggle the same to Sri Lanka using the sea route with the help of few fishermen/boat owners. இத ரெண்டுத்தையும் வந்து அந்த ஹேஷ் வந்து இதுல பிடிச்சது. ஆமா, முதல்ல ஓகே. இத வந்து அவர் பேசிக்கா ஒரு ஸ்மக்லர் போல அவர் வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து இந்த ட்ரக்கை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அண்ட் அவர் வந்து ஃபிஷர்மேனோட ஹெல்ப்பையும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபிஷர்மேன் பேரெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க, ரெமிஸ்டான், ரமேஷ், Johnson and Pratap, who were supposed to get the commission in lieu of transporting and supplying the said drugs. அவங்களுக்கு ஏதோ கமிஷன் கிடைக்கனால அவங்க இந்த வேலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க on the instruction of John Brito. For his operations, John Brito was routing money through Hawala channels. Okay. Hawala channelsனா வந்து மணி வந்து நம்ம இங்க இருந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அந்த ப்ராப்பர் அந்த ப்ரொசீட்ஸ் காட்டாம வந்து பண்றது தானே. எஸ், ஹவாலா சேனல்ஸ் டு ரெம்யூனரேட் தி கேரியர்ஸ். சோ அந்த கேரியர் எல்லாம் அவங்க எப்படி ஃபண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும், ஹவாலா சேனல்ஸ் மூலமா. And so to remunerate his carriers, his relatives and his close associates. இவங்க 3 பேருக்கும் வந்து அவங்க எப்படி காசு கொடுத்திருக்காங்க அது வரைக்கும் இடி வந்து ரொம்ப டீடைல்டா சொல்லிருக்காங்க. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அதுல தான் வந்து இந்த ஜான் பிரிட்டோ இந்த ரிலேட்டிவ் இது எல்லாத்துலயும் கொண்டு வந்தா ஆதவர்ஜுனா இது வருது. ஓகே. By these activities he and his associates
generated proceeds of crime. It is also found during investigation that the said John Brito is absconding and was operating his syndicate remotely from a foreign location. So basically வந்து கடைசியில என்ன இடி வந்து சொல்றாங்கன்னா இந்த ஜான் பிரிட்டோ என்கிற நபர் வந்து அவர் ஆக்சுவலா வந்து இந்த இந்தியாலே இல்ல, அவர் எல்லா ஆபரேஷனும் வந்து அவர் சிண்டிகேட் அதை வந்து ஃபாரின்ல இருந்து அவர் ஆபரேட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இவங்க வந்து சொல்றாங்க. ஹி இஸ் அப்ஸ்காண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க இங்க இல்ல. ஸோ இதுதான் வந்து இடி கொடுத்திருக்கிற பிரஸ் ரிலீஸ். ஸோ இந்த ஜான் பிரிட்டோ தான் வந்து இவங்க சொல்ற மாதிரி ஆதவர்ஜுனாவுடைய ரிலேட்டிவ், லீமா ரோஸோட ரிலேட்டிவ்ன்ற ஜான் பிரிட்டோவா? எப்படி இது எப்படி வந்து இந்த விஷயங்கள் எங்கேயுமே வந்து இவங்க ஆதவர்ஜுனோடைய ரிலேட்டிவ்ன்றது இவங்க எதுவும் சொல்லலை. இல்ல, ஒரு பிரஸ் ரிலீஸ் இடி கொடுக்குறாங்க. எந்த ஃபிஷர்மேனு பேர் போடுறவங்க இவங்க ஆதவர்ஜுனோட ரிலேட்டிவ்னு போடுறதுக்கு 2 வார்த்தைக்கு என்ன ஸ்பேஸ் இல்லையா என்ன அவங்க பேஜ்ல? அந்த மாதிரி என்னென்னலாம் வந்து இவங்க இந்த மொத்த பேப்பர்ல ஆதவர்ஜுனா அப்படிங்கிற ஒரு பேரே இல்லை. பிகாஸ் அவங்க அசோசியேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் க்ளோஸ் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் ஆதவர்ஜுனா வாஸ் இன்வால்வ் இன் திஸ், ஆதவர்ஜுனாங்கிற ஒரு பேர் போடுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமா, முக்கியமான பேர்ல அது. ஆமா, முக்கியமான பேரு. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, இடியோடைய லாங்குவேஜை நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணாலே தெரியும். மற்ற ஸ்டேட்ஸ்ல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணுவாங்க இவங்க யாரு, யாரோட ரிலேட்டிவ், இஃப் தேர் இன்வால்வ் இன் தட் கிரைம், இவங்க யாரோட அசோசியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா வந்து மென்ஷன் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி வந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மற்ற கண்ட்ரீஸோட மற்ற ஸ்டேட்ஸ்ல இடி கண்டக்ட் பண்ண பிரஸ் ரிலீசஸ் எல்லாம் நம்ம படிச்சாலே நமக்கு தெரியும் அந்த லாங்குவேஜ் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு. அதே மாதிரிதான் இங்க வந்து அவங்க சொல்றாங்க, அதான் ஃபிஷர்மேன் பேரை சொல்றாங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கிற பேரை சொல்றாங்க. இவங்க வந்து ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. பட் ஆதவர்ஜுனா அப்படிங்கிற நபர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரஸ் ரிலீஸ்ல இல்ல. ஓகே, சோ பிரஸ் ரிலீஸ்ல இல்ல. பட் அப்படி அவர் இன்வால்வ் ஆயிருந்தாலும், அலெஜெட்லி இன்வால்வ் ஆயிருந்தாலும் அவர் பேர் கண்டிப்பா இங்க வந்திருக்கும். அதுவும் வரல. அப்புறம் எப்படி வந்து இப்போ மாரிதாஸோட கிரெடென்ஷியல்ஸ் நம்மளுக்கு தெரியும். எப்படி சன் நியூஸும் வந்து டிஎம்கே ஐடி விங்கும் இவ்வளோ பெரிய ஒரு ரைட் அப்பையும் ஒரு கார்டையும் போட முடிஞ்சிச்சு, இதில் வந்து அவர் இன்வால்வ்டு இல்லை அப்படின்னு இவங்க பர்சனலாக நம்ம நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, பல விஷயங்களில் வந்து மீடியா வந்து ஒரு நியூஸ் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம த்ரூ சேனல் வந்து போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னாடியே ஃபெலிக்ஸானும் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க, எப்படி இவங்களுக்கு கார்டு போட்டு லிங்க் பண்ண முடிஞ்சிச்சு அவங்களால? அதுவும் ஆதவர்ஜுனா வந்து ஆதவர்ஜுனாவுடைய செய்தி அம்பலமாகி விட்டது, இப்படி எல்லாம் வந்து ரொம்ப கடினமான வேர்ட்ஸ், ரொம்ப அப்படியே அது உண்மைதான் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி, ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை. இது எதுவுமே வந்து இந்த பிரஸ் ரிலீஸ் அவங்க என்ன சோர்ஸ் யூஸ் பண்றாங்களோ அந்த சோர்ஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாத போது இப்போ வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறியா. அதுல யார் அந்த ஜான் பிரிட்டோன்ற கேள்வி தானே வருது. அது தவிரனா இன்னொரு விஷயம், இந்த ஜான் பிரிட்டோ அவர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தம்பி அப்படின்னு வந்து மாரிதாஸ் அவர்கள் சொல்றாங்க, அதே மாதிரி ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் ஆக்சுவலா ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க, தம்பின்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்றாங்க. பட் உண்மையிலே வந்து அவர் யார் அப்படின்னா, எஸ் அவர் லீமா ரோஸ் அவர்களுடைய ஆனா அவர் வந்து ரொம்ப வயசானவர், அவருக்கு வந்து 71 years ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் வந்து இங்க சென்னையில தான் இருக்காங்க. இந்த இடி ரைட்ல வந்து இந்த இடி பிரஸ் ரிலீஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க, அவங்க வெளிநாட்டுல இருந்து ஆபரேட் பண்றாங்க அப்படிங்கறது வெரி வெரி கிளியரா டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்க பேசியிருக்காங்க. இப்ப இதுல வந்து அந்த ஜான் பிரிட்டோ கிட்டத்தட்ட 70+80 இந்த மாதிரி ஏஜ்ல நீங்க சொல்றீங்க. அவ்வளவு வயசான ஒரு ஆளு அவர் இந்த நியூஸை கேள்விப்பட்டாருன்னா அப்ப அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? ஏன்னா நான் என்னடா மாஸ்டர் மைண்ட் பண்றேன், நான் எங்க போய் வந்து ஸ்மக்லிங்லாம் பண்றேன், எப்படி ஒரு நியூஸ் வருது, அப்போ அவர் ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? ஆமா, ஐ திங்க் ஆக்சுவலி இது டாடி வந்து சொன்னாங்க, அவர் வந்து தன்னைத்தானே வந்து பிரசன்ட் பண்ண போறாராம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும். அதாவது இவங்க பேசுறாங்க ஜான் பிரிட்டோ இது நான் இல்ல, இந்த ஜான் பிரிட்டோ நான் இல்ல, நான் அவன் இல்ல, அந்த மாதிரி நான் வந்து இந்த ஜான் பிரிட்டோ நான் இல்ல அப்படிங்கிற இத வந்து அவரே வந்து நமக்கு கூடிய சீக்கிரமா நமக்கே நியூஸ்ல தெரியும். ஓகே, அவர் சொல்ற ஜான் பிரிட்டோ வேற, நான் வேற. இவங்க சொல்ற போதைப் பொருள் கடத்தலாம் நான் சம்மந்தமே படலை. எனக்கு அதுக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை. பேர் மட்டும் ஒரே இருக்கா, இதை சொல்லிகிட்டே இருக்காங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ அதை பற்றி நான் கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இதில் கம்ப்ளைண்ட் காப்பி இருக்குது, இதை தான் கொடுத்தேன். இங்கே உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் ஒரு காப்பி.
அப்புறம் சில பேப்பர்லாம் அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிற தவறான செய்தியை வச்சு இவங்க இன்னும் டெவலப் பண்ணி சில செய்தியெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். நீங்களே ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நேரடியாக எந்த சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட கேட்டு யூடியூப்பில் போடுங்க. இட் இஸ் நாட் ஹிம். ஏன்னா வந்து இந்த அப்படி இருந்தா அவங்க வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அதான் இந்த அவதூறுகள். அண்ட் பிளஸ் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் அந்த அதாவது லீமா ரோஸ் அவங்களுடைய குடும்ப உறவினர்களோட பேசியே வந்து 15+ இயர்ஸ் மேல ஆகுதா. அது நம்ம ஆக்சுவலாக வந்து அவருடைய மாமியார் ஃபேமிலி கூட வந்து ரொம்ப டச்சில் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி வந்து லீமா ரோஸ் ஏடிஎம்கில் ஜாயின் பண்ணும்போதும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அலர்ஜ் பண்ணாங்க தான். இப்போ அடுத்து இந்த ஜான் பிரிட்டோ விஷயமும் இப்படி வந்திருக்கு. எனக்கு என்ன கேள்வின்னா, சன் நியூஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் எந்த இதுவுமே பண்ணாமல் நான் நியூஸ் கட்சிச்சு மாரிதாஸ் பேசிட்டாரு அப்படின்னு எடுத்து ஒரு கார்டை போடுறதும், டிஎம்கே ஐடி இவங்க எடுத்துகிட்டு வந்து இதை பேசுகிறோம். ஏன் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாரிதாஸ்ன்றது ஒரு ரைட் விங் மனநிலை உள்ள ஒரு ஆள். அவர் சொல்கிறதுல வந்து எந்த ஒரு ரிசர்ச்சுமே பண்ணாமல் அவங்க வந்து ஈஸியாக வந்து ஒரு ரைட் அப் பண்ணிடுறாங்க, இது பண்ணுறாங்க. அப்படின்னா அப்போ இவங்க எவ்வளோ தூரம் வந்து இந்த அரசு மேலேயும் அந்த முதல்வர் விஜய் மேலேயும் ஆதவர்ஜுனா மேலேயும் ஒரு அவதூறுகளை பரப்புறதுக்கு எவ்வளோ தூரம் ரெடியாக இருக்காங்கன்றதான் நம்ம பார்க்கணும். இதில் நான் வந்து இதை வந்து இப்போ இவ்வளோ சீரியஸாக கொண்டுட்டு வராங்க அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுடைய சொந்த உறவினர் அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம பேசலாம். அதை மறைக்கிறதுக்கு தான் அவங்க இதை கொண்டுட்டு வராங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். அந்த கேஸ் என்னன்னா, இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செந்தில் பாலாஜி மேல ஒரு அலிகேஷன் இருந்துச்சு. அப்படின்னா போன 2021 காலகட்டத்தில் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறார், மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அதுதான் வந்து இவர் பண்ண மிகப்பெரிய ஸ்கேமா வந்து இருக்கு. அது நம்ம கூட வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அறப்போர் இயக்கம் அவங்க வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட் இன்டர்வியூ எல்லாம் கூட இருக்கு, நம்ம அதிகமாக அதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுல குறிப்பா வந்து இந்த கேஸ்ல என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா, இது வந்து அடுத்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இல்ல சிபிஐ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிபிஐ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி வந்து செந்தில் பாலாஜி ஆல்ரெடி இன்னொரு கேஸ்லயுமே வந்து இடிலையும் சிபிஐலையும் மாட்டி ஒரு, அதாவது அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது ஏடிஎம்கே டைம்ல வந்து கேஷ் ஃபார் ஜாப்ஸ் ஜாப் ராக்கெட் இஷ்யூலயும் வந்து அவர் மாட்டியிருந்தாரு. ப்ராசிக்யூட் பண்றதா வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேல வந்து இதுலயும் இருந்திருக்காரு, ஜெயில இருந்து வந்துதான் வந்து துறை இல்லாத அமைச்சராகவும் டிஎம்கே வச்சிருந்துச்சு. அப்பயுமே டிஎம்கே மேல அவ்வளவு அலிகேஷன் இருந்துச்சு. அது எப்படி அவ்வளவு முக்கியமான ஒரு ஆளா இருக்கிறாரா செந்தில் பாலாஜி, உங்களுக்கு துறையே இல்லாத ஒரு அமைச்சரா நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் அப்டேட்டா என்ன இருக்குன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து சிபிஐ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சு. இப்போ அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வாட்டி மறுபடியும் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டிப்பா ஜெயில் போக வாய்ப்பு. கண்டிப்பா செகண்ட் டைமும் வந்து அவர் ஜெயிலுக்கு தான் போவாரு. மறுபடியும் நெஞ்சொலின்னு படுத்துக்கிட்டாலும் வந்து அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னே பார்க்க முடிஞ்சு. ஸோ கண்டிப்பா செந்தில் பாலாஜி இந்த முறை சிறை செல்கிறார் அப்படின்றதான் இந்த உறுதினே நம்ம சொல்லலாம். உறுதினே நம்ம சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன மாதிரியான ஊழல், 397 crores வந்து அவங்க அடிச்சிருக்காங்க பட்ட பகல்ல. நம்மளுடைய ஹார்ட் ஆன் டாக்ஸ் மணியை வந்து நம்ம கொடுக்குறோம். ஆனா அவங்க இவ்வளோ ஒரு கொஞ்சம் கூட ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இன்னுமே அந்த எப்படி சொல்றது, அவர் வந்து இன்னும் கூட அவர் தப்ப உணரலையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு வருது. வரைக்குமே இந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போன வழக்குகளையும் அவர் தான் முன்னாடி வந்து இப்ப சிடிஆர் நிர்மல்குமாரும் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, ஹார்ட் டிஸ்க காணோம்னா நீங்க ஏன் சார் பதறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் போது அப்ப தானாவே வந்து அவருக்கு அந்த நம்ம மாட்டிக்க போறோம், திருப்பி ஜெயிலுக்கு போக போறோம் அப்படின்ற ஒரு பதட்டத்தை வந்து செந்தில் பாலாஜிட்ட பார்க்கவே முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த முறையும் 2வது முறையும் வந்து செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு செல்கிறார் அப்படின்றதான் இதுல வந்து முக்கியமான ஒரு உறுதி நம்ம சொல்லலாம். இன்னொரு ஒரு பிரபலமான உருட்டு நம்ம வந்து இப்ப பாத்துடலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு, ரொம்ப விலையேறிடுச்சு, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. இதனால வந்து எம்ப்ளாய்மெண்ட் அஃபெக்ட் ஆகும், ரியல் எஸ்டேட் அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசப்படுது. சாதாரண மக்களால வீடு கட்டவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து தவேக அரசு தள்ளிருச்சு அப்படின்ற அளவுக்கு
இப்போலாம் வந்து ஃபுல்லாக உருட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா என்னன்னா, இந்த விலையேற்றத்தை யார் இனிஷியேட் பண்ணுது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும். இந்த விலையேற்றம் எதா டைரக்டரோ இல்லை கனிம வளத்துறையிலிருந்தோ இல்லை அமைச்சகத்திலேருந்து இல்லை அரசோ எதா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிக்கா, புதிய சட்டம் போட்டு பார்த்தா எதுவும் இல்லை. அதான் டைரக்டர் இன்னைக்கு கேட்டோம், எதா சட்டம், எதா விலை உயர்வு, எதா க்ரஷரு, எதா மாற்றம் இருக்கான்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அவர்களே வந்து தற்காலிகமாக இந்த நேரத்தில் இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த விலை உயர்வு பண்ணியிருக்காங்க. இது எப்படி உயர்வு பண்ணாங்க, இதை தடுத்து நிறுத்தணும். அதே நேரத்தில் இங்கே அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணி ஒரு 120 க்ரஷர் மற்றும் குவாரிகளை நிறுத்தியிருக்காங்க. இதனால் தானாக ஏற்கனவே நிறைய குவாரிகள் வந்து அனுமதி இல்லாத இயக்குது, அவர்களும் தானாக நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இந்த விலை உயர்வை உயர்த்திருக்காங்க. எதனால முதல்ல இந்த பிரஸ் மீட் வந்து எதனால இந்த ஒரு எமோஷன் ஃபர்ஸ்ட் வருது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நம்மளுடைய மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பிரபு அவங்க வந்து 67 ஸ்டோன் குவாரிஸ் வந்து ஒரே கோல வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு கமெண்டபிள் ஃபீட். இது வந்து அண்ட் 88 ஸ்டோன் குவாரிஸ் வந்து இன்னும் பெண்டிங் சஸ்பென்ஷன்ல இருக்கு. ஸோ வந்து இதனால இப்போ ஸ்டோன் குவாரி வந்து க்ளோஸ் பண்ணாலே வந்து எதனால க்ளோஸ் பண்ணா ஒன்னும் இல்லீகலா வந்து ஏதாவது பண்ணுவாங்க, இல்லீகலா அவங்க மைண்ட்ஸ் அளவுக்கு அதிகமா வந்து எடுப்பாங்க, இல்லைன்னா வந்து லேபர் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கும், ஏதாவது சம்திங் தட் இஸ் நாட் லீகல். அதனாலதான் வந்து இந்த ஸ்டோன் குவாரிஸை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்து வருது. கவர்மெண்டோடைய ரூல்ஸ்க்கும் ரெகுலேஷன்ஸ்க்கும் கம்ப்ளை பண்ணாம இருக்கிறனாலதான். அதனாலே வந்து இவங்க இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டு தான். இதனால தான் வருதோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு இதை தான் வந்து இவங்க மக்கள்கிட்ட புகுத்த பார்க்குறாங்க. இந்த மாதிரி பாருங்க மூடிட்டாங்க, அதனால உங்களுக்கு விலையேறிடுச்சு, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு காரணம் வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து விலையேற்றுனதுல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரஷர் அசோசியேஷன். அவங்க தான் வந்து நேற்றுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் 500 ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கோ இந்த குவாரிஸை மூடினதுலேயும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. இது வந்து அவங்களா இது எதுக்காக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், கவர்மெண்ட்டை பயமுறுத்தணும். நீங்கள் வந்து க்ரஷர் அசோசியேஷன் தான் யார், இப்போ மைனிங்ஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க தான் க்ரஷர் அசோசியேஷனில் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து மைண்ட்ஸை மூடிட்டேன், எனக்கு இவ்வளோ நாள் கொடுத்த பணம் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? கவர்மெண்ட்டை வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து இது பண்ண முடியும், விலை ஏற்றுறது. இது வந்து எப்படி போகும் அப்படின்னா, இப்போ நான் விலை ஏற்றிட்டேன்னு இப்போ நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன், இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் என் வீடு இருக்குது. நான் இவ்வளோ நாள் வந்து இப்போ எம்சாண்ட்லாம் கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்படிங்கும்போது இப்போ அது திடீர்னு 4500 ஆகுது. ஒரு 5000க்கு வாங்கினா 5500, 6000 இந்த மாதிரி போகும்போது நான் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்பேன். நான் வந்து ஒரு 600 ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டுறேன், அதுக்கு வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சம்வாட் ஏதோ அந்த மாதிரி தான் நான் பேஸ் பண்ணி தான் நான் கடை வாங்கியிருக்கேன். ஸோ இவங்க திடீர்னு இப்படி விலையேற்றும் போது அதுவும் எனக்கு ஜாஸ்தி ஆகும். அப்போ நான் வந்து என்னால் வீடு கட்ட முடியுமோ முடியாதுன்ற ஒரு பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ அடுத்து போகும்போது எனக்கு என்ன தோணுன்னா, என்ன டிவிக்கே வந்து இவ்வளோ இது பண்ணிட்டாங்க, இப்போ இவங்களால தான் வந்து எனக்கு இதாகிடுச்சு. அதனால வந்து சாதாரண மக்களுக்கு கவர்மெண்ட் மேலே தான் கோவம் வரும். இந்த மொத்த கோவத்தையும் கவர்மெண்ட் மேலே தான் காட்டுவோன்றதான் இவங்களோட இது. ஆனால் நிறைய பேருக்கு அது என்ன புரிய மாட்டேங்குது, ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். இது வந்து நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் நெகட்டிவ் எக்கனாமிக் ஷாக்ஸ்ல வந்து நம்ம பாக்குறோம். ஆனா லாங் டேர்ம்ல இது நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண போகுது, ஒரு பெரிய பிக் பிக்சர் இருக்குன்றத யாருமே பாக்குறது இல்ல. லீகல் குவாரிஸ் வந்து இருந்துச்சு, உண்மையிலே வந்து லீகல் குவாரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து குவாரிஸ் வந்து கட்டணும் கவர்மெண்ட் கிட்ட. இந்த டாக்ஸை அவங்க எவ்வளவு கட்டணும், இதனால வந்து நமக்கு பீப்புளுக்கு தான் வந்து பெனிஃபிட் ஆகும். அதே மாதிரி என்வாயரன்மெண்ட் வந்து எவ்வளோ ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ்க்கு வந்து வரப்போகுது. வந்து தரமான உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும்ல. இப்போ இவங்க வந்து இல்லீகலா மைன் பண்ணா இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு விட்டுருவாங்க. ஒரு இல்லீகல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், யார் எப்படி வேலை செய்யறாங்க, அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் என்ன எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வெல் சாட் சேஞ்ச் நீங்க கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான மைனர் செட்பேக்ஸ் இருக்க தான் செய்யும். அது மக்கள் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் கொண்டுட்டு வர கார்பரேட்ஸ் ட்ரை தான் பண்ணுவாங்க. ஆனா வந்து இட் இஸ் பியூர்லி அ ப்ரெஷர் ஃபார் த கவர்மெண்ட். நாங்க ஒரு ப்ரெஷர் டாக்டிக்காக தான் வந்து நான் இதை வந்து பாக்குறேன். பட் கண்டிப்பா வந்து இதை ஐ மீன் ஃபார் த லாங் ரன் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே. வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேல வந்து இருந்தாரு. இப்போ வந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து அவர் டிஎம்கே பக்கம் வந்து போயிட்டாரு.
2011 to 2016 வந்து அவர் மினிஸ்டரா இருந்தாரு. அதாவது ஐ திங்க் ஹவுசிங் பிளானிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் நினைக்கிறேன். அங்க வந்து அவர் பயங்கரமா வந்து ஊழல் செஞ்சனால டிவிஎஸ்சி வந்து திமுக கவர்மெண்ட் வந்து 2021 வரும்போது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. டிவிஎஸ்சி வந்து ஃபைல் பண்ணாங்க. ஆனா எப்போ வந்து அவங்க மறுபடியும் வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து இந்த 2026 எலெக்ஷனுக்காக வந்து மறுபடியும் டிஎம்கேவோட ஜாயின் பண்ணாங்களோ அப்பவே அந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் என்ன, எதுலலாம் வந்து வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து அக்விட் ஆயிருக்காங்க, அதெல்லாம் மட்டும் சொல்லுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 2011 அவர் மினிஸ்டராக இருக்கும்போது 2013 வந்து அதாவது ஒரு வீடுகள் கட்டுறது விஷயமா வந்து ஒரு 27 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியதாக வந்து புகார் அவர் மேலே இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நாளாக வந்து அது அந்த புகார் மட்டுமே எப்படின்னா வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகாமல் அந்த கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. 21 வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்தப்போ அதை வந்து ஃபைல் பண்ணலாம் டிவிஎஸ்சியில் அப்படின்னு சொல்லிட்டு 2024 பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபைல் ஆகி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. 2026 அவர் வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இந்த எலெக்ஷனுக்காக வந்து ஜாயின் பண்றாரு. ஜனவரியில் ஜாயின் ஆகிறாரு. பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கேஸுமே வந்து இல்லை வேண்டாம் நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு டிவிஎஸ்சியே வந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அறிவாலயத்தில் உள்ள வாஷிங் மிஷின் வந்து கழுவி எடுத்துருச்சு வைத்தியலிங்கத்தை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த நியூஸே யாருமே பேச மாட்டாங்க. இந்த நியூஸ் இது ஆமாம், இந்த நியூஸ் வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து இவங்க கண்ணிலே படாது. ஜான் பிரிட்டோ, ஆதவர்ஜுனா, டிவிக்கு இது மட்டும்தான் கண்ணில் படுமே தவிர இது எதுவுமே படாது. அதோட வந்து இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப முக்கியமான ஒரு, அதுவும் வந்து என்ன சொல்ற, பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு இனாகிரேட் பண்றாங்க. அவங்க சொன்னாங்க போன வாரம் நாங்க பண்றோம் அப்படின்னு. இந்த வாரம் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஈவினிங் 5 o'clock. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் பத்தி, சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் பத்தி நம்ம நாளைக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக டீகோட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி கிளேசா.